ஏபி எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார்ல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்றது மீன்ஸ் டைரக்டா ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு அட்டாக் 2 அட்டாக் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 3 அட்டாக். இந்த 3 அட்டாக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாதாரண இடங்கள்லாம் கிடையாது. 3மே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடங்கள்ல அமெரிக்கா டைரக்டா ஈரான் மேல குண்டு போட்டுட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றது நினைச்சோமோ அது நடந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தல், கேம் சேஞ்சிங்கான ஒரு விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், அமெரிக்கா இப்போ இதில் இறங்கிட்டாங்க அப்படின்றப்போ இப்போ நார்த் கொரியாவுமே ரஷ்யாவுமே இதில் இறங்குவாங்களா, சீனாவுமே இதில் இறங்குவாங்களா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இப்போ டைரக்டாக ஈரான் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க, இஸ்ரேலுக்கு எவன் சப்போர்ட்டாக ஈரானை டேரெக்டாக தாக்குறீங்களோ அவங்களையுமே நாங்கள் டேரெக்டாக தாக்குவோம்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு வார்ன் பண்ணிட்டாங்க, நானும் உன்னை தாக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லையுமே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஈரான்